ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ராசி மேஷம். ஸோ உங்கள் பர்சன், இந்த மேஷ ராசி உள்ள பர்சனுக்கான மேஷ ராசி உள்ள பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மேச ராசிக்கான உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ மேஷராசி உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஃபேவரட் பர்சன் அவங்களுக்குன்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய வேர்ல்டாக தெரியுறீங்க, ஒரு ஃபேவரட் பர்சனாக தெரியுறீங்க மேஷராசிக்காரங்களுக்கு. Pleasure. Looking at you, talking to is greatest enjoyment for me. ஸோ உங்களோட பார்க்குறது, உங்கள்கிட்ட பேசுகிறது அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ உங்கள் பர்சன் ஆல்வேஸ் உங்கள் மேலே ரொம்ப டீப் லவ்வாக இருக்காங்க. அந்த மாதிரி எனர்ஜி லெவல் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின் அப்படின்றது எனக்கு பிக்கஸ்ட் மெசேஜாக வந்திருக்கு. லாயல்ட்டி, நீங்கள் ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவங்களுக்கு இருக்குது. திருப்பி ரீயூனியன் ஆனால் ஸோ இதான் மெஷரஸுக்கான உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இது டார்க்கில் பார்க்கலாம். அடுத்து சரி, இப்போ நீங்கள் நோ காண்டாக்ட்லேயே இருந்தீங்கன்னாலும் உங்கள் பர்சன் ரொம்ப நாளாக உங்களை பார்த்தா திங்கிங்கில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் அதை எப்படி அதை ஆரம்பிக்கிறதுன்ற தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி உங்கள்கிட்ட பேசினா கூட நீங்கள் ஏற்றுப்பீங்களா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்றது மாதிரி தெரியுது. ஸோ டெஃபினட்டாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்தாலே ஒரு ரீஜாய்மெண்ட், ரீஜாயின், ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ கூடிய சீக்கிரம் ரீஜாயின் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். பட் பல கன்ஃபியூஷன் அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை யோசனை பண்ணிக்கிட்டு இது நடக்கும், இது பண்ணலாமா, இது செய்யலாமா அப்படின்றது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. ஸோ மணி ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் பர்சனுக்கு இருந்திருந்தால் கூட இப்போ அந்த மணி ரீதியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஒரு பேலன்ஸான லவ்வை பார்க்க போகிறீங்க. ஏன்னா நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. பட் அதை வெளிக்காட்ட முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. இந்த மேஷராசி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க கூடிய சீக்கிரம். இதான் டேரக்டில் உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு
சப்போஸ் உங்க பெர்சன் வந்து உங்கள்ட்ட வந்து பேச வந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு சான்ஸ் குடுங்க. அவங்களோட ரீயூனியன் ஆறதுக்கு வாய்ப்புகள குடுங்க. ஒரு சான்ஸ் குடுத்தா தான் அவங்க ட்ரூவா இருக்கிறத உங்களுக்கு புரியும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ, உங்களையே நீங்க வந்து உங்க மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களையே நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற மாரி இருக்கு. கொஞ்சம் வெளிப்படையா ஒரு சில விஷயத்த வந்து உங்க பெர்சன்ட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் வந்து உங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ, அவங்களும் அதே மாரி பேசணும்னு நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பா அவங்களும் பேசுவாங்க. ஸோ, ஃபைனான்ஸ் ரீதியா, கேரியர் ரீதியா ஒரு சில இஷ்யூஸ பார்த்துருப்பீங்க மேஷராசினியர்களே. ஸோ, அவங்களுக்கு வந்து மேஷராசிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளம்த்துலேருந்து கண்டிப்பா வெளிய வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ, உங்க லவ் லைஃப்பும் நல்லா இருக்க போது. எல்லா ரீதியான இருக்க பிரச்சனைகள் எண்ட் ஆக போகுது. ஸோ, உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். அடுத்த ஆஞ்சல் மெசேஜ். பெர்ஃபெக்ட் டைமிங். ஸோ, நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இப்ப நடக்க போகுது. இப்ப இருக்கிற சூழ்நிலைய விட இனிமே ஒரு பெட்டரான திங்க நீங்க பார்க்க போறீங்க. கூடிய சீக்கிரம் மேஷராசிக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் டைமிங்கா ஒரு லக்கா இருக்க போகுது. கண்டிப்பா உங்க ஏஞ்சல்ட்ட கேளுங்க. ஏஞ்சல்ஸ் மீன்ஸ் குலதெய்வம். கண்டிப்பா கேளுங்க. அவங்க குடுப்பாங்கன்ற மாரி சொல்றாங்க. ஏஞ்சல் கைடன்ஸா இருக்கு. ஸோ, உங்க பெர்சன் ரீயூனியன் ஆனாலும் அவங்கள வந்து ஃபர்கிவ்னஸ் பண்ணிருங்க. இதான் வந்து ஆ மேஷராசிக்கான உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை. டேக் கேர்.